Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 25/10/2025 சனிக்கிழமை காரணியா கம்பெனியோட இந்த மாதத்தோட 4th வீக் ஒரு சிறந்த கெஸிங்னு பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் இதே 4வது வாரம் வந்து நமக்கு அன்றைக்கி வந்து பம்பர் ரிசல்ட்டில் வந்து போயிடுச்சு. போன மாதம் இதே 4வது வாரம் சனிக்கிழமை வந்து பம்பர் ரிசல்ட்டு இருந்துச்சு. காரணியா கம்பெனி வரல அன்றைக்கி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் அதுக்கு முந்தின வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் இல்லை சனிக்கிழமையெல்லாம் எப்படி வந்திருக்குன்றது ஒரு சூப்பரான கால்குலேஷன் இன்றைக்கி இருக்குது. எப்படி ஃபாலோ ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இன்றைக்கி வந்து சிங்கிள் ஷாட் நம்பர் இருக்காது பெரும்பாலும். அதை பார்த்துட்டு ப்ளஸ் வந்து நம்ம ரெகுலரான 30 கால்குலேஷன் 31 கால்குலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுலேருந்து எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் பம்பர் ரிசல்ட்னால அதுக்கு முந்தின வாரம் மார்க் பண்ணுறோம். அதுக்கு முந்தின வாரம் சனிக்கிழமை 616, அதுக்கு அடுத்த வாரம் 617, தொடர்ந்து 767, போன வாரம் 982, நேற்று 220. நேற்று பப்ளிக் வீடியோ போஸ்ட் பண்ணல நம்ம. அது முந்தா நாள் வந்து ஒரு 160ன்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. 260 கொடுத்துருந்தேன், 230 கொடுத்துருந்தேன். ஒன் பை ஒன்னாக 60 160 வந்துச்சு, 230 நேற்று 220 வந்துச்சு. எல்லாம் மேட்ச் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டு மந்த்து இந்த சனிக்கிழமை எல்லா வாரம் எப்படி ஃபாலோ ஆகின்றது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இருக்குது. இது ரொம்ப பழைய கால்குலேஷன் தான். நான் ரொம்ப நாளாக இந்த கால்குலேஷன் ஃபாலோவே பண்ணலை. அது வந்து இந்த சனிக்கிழமைக்கெலாம் ஃபாலோ ஆகிருக்கு. செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுது. அது சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 616 நமக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஃப்ரைடே ரிசல்ட்டு பாருங்கள் 677. இப்போ இந்த 677க்கு க்ளூ நம்பரோட பிசி 33. இப்போ இந்த 677ஓட பிசி 77 எடுத்துக்கிறோம், ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசி 33. இதில் நமக்கு 110 கிடைக்கிது. அதாவது பிசி 10 கிடைக்கிது, ப்ளஸ் 1 ஆயிருக்கு 11. அது வந்து பவரில் வரும். 11ன்றது 16, 61, 66 அந்த மாதிரி வரும். 16 நமக்கு வந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நான் அதுக்கடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து 274, க்ளூ நம்பரோட பிசி 35. அப்போ ரிசல்ட்டோட பிசி 74ம் க்ளூ நம்பரோட பிசி 35 ஆட் பண்ணும்போது 09 இங்கே ஃபாலோ ஆகலை. ஓகே, அதுக்கடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு 228, க்ளூ நம்பரோட பிசி 34. அப்போது 28 ப்ளஸ்ஸு 34 62 கிடச்சிருக்கு. பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். 62 நமக்கு கிடைச்ச நம்பர். இது 4 செட்டு பவரில் வரும். ஆனால் 67ன்னு ஒரு போர்ட்லேயே வந்து ரிசல்ட்டு பிசி பாஸ் ஆகுது 767. போன வாரம் வெள்ளிக்கிழமை 913, க்ளூ நம்பரோட பிசி 24. 913 எடுத்துக்கிறோம், ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரோட பிசி 24 ஆட் பண்ணோம் 37. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 37 என்ன ஆகும், பவர் ஆனால் 32 87 82ன்னு வரும். போன வாரம் 82 பவரில் வந்துடும். அப்போது இந்த ரிசல்ட்டோட பிசி ப்ளஸ் க்ளூ நம்பரோட பிசி ஆட் பண்ணுற கால்குலேஷனில் நேற்று வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு 220, இங்கே 31. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 20 எடுத்துக்கிறோம், ப்ளஸ்ஸு க்ளூ நம்பரோட பிசி 31 ஆட் பண்ணோம் 51. இந்த 51 இன்றைக்கி அதனால தான் சொன்ன சிங்கிள் ஷாட் இல்லைன்னு. இந்த 51 நமக்கு எப்படி வரும், இன்றைக்கி இந்த ரூட்டு ஃபாலோ ஆச்சு தான் 51 01 56 06 4 பேர் வரும். இது வந்ததுன்னா இதுக்கு ஏ போர்டு ஒரு 9 வரலாம் என் கணக்கு. ஓகே, இது ஃபாலோ அப் கால்குலேஷன். எல்லா வாரமும் அதிகபட்ச வாரம் இந்த ரிசல்ட்டோட பிசியோட வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டோட பிசியும் க்ளூ நம்பரோட பிசியும் ஆட் பண்ணும்போது நமக்கு அடுத்த நாளோட பிசி கிடைக்கிது சனிக்கிழமை. இது இந்த ஃபாலோயிங் கால்குலேஷன். இது இல்லாமல் நான் ரெகுலராக போடுற கால்குலேஷன் நம்ம 30-32ல் போன மாதம் ஃப்ரைடே 677ஓட க்ளூ நம்பர் 33க்கு ஒரு 32. அதே தான் 65, ஆனால் ப்ளஸ் 1 ஆகி 66 16ன்னு வரணும். 16 வந்துருக்கு. ஓகே, அதுக்கடுத்து 274 வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 35, அதே 32 எடுக்கும். 67
டேரெக்டாக 67க்கு 17ன்னு பாஸ் ஆகிருக்கு. ஓகே. நான் அதுக்கடுத்த வாரம் 228 க்ரூ நம்பரோட பிசி 34க்கு அதே 38 66. இங்கே வந்து 66க்கு +1 ஆயிருக்கு. ஒரு +1 ஆகுது, அல்லனா டேரெக்டாக வருது. இங்கே 66க்கு 67ன்னு போயிருக்கு. போன வாரம் இந்த ரூட்டு ஃபாலோ ஆகலை. போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டோட க்ரூ நம்பர் பிசி 24 32 எடுத்துனா 56 கிடைக்குது. நமக்கு மேட்ச் ஆகலை 82. இன்றைக்கி க்ரூ நம்பரோட பிசி 31க்கு ஒரு 32 எடுத்தால் 63. இந்த 63 டேரெக்டாக 63 வரலாம், அல்லது ப்ளஸ் ஆகி 64ன்னு வரலாம். 63 64 2 நம்பருமே வந்து டோட்டல் பவர் எடுத்தோம்னா 4 4 செட்டு 8 பேர் வந்துடும். நான் வந்து எனக்கு இன்றைக்கி அதிகபட்சம் வந்து இந்த 63ன்றது ஒரு பேர் ஆச்சுன்னா 13 18 63 68 4 பேர் வரணும். ப்ளஸ் ஆச்சுன்னா நமக்கு 14 19 64 69ன்னு வரணும். எனக்கு வந்து இன்றைக்கி ப்ளஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த 63 உங்களுக்கு டேரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் 63க்குள்ளே இருக்குது எப்படி வேணால் ப்ளே பண்ணிக்கோங்க. நான் வந்து 63 64 ஒரே ஒரு பேர் மட்டும் கொடுக்குறேன். ஓகே. 63 64 இதுக்கு 8ன்றது ஏ போர்டில் வரணும். இது ரெகுலர் கால்குலேஷனு. இது வந்து அதிகமாக சனிக்கிழமைக்கு ஃபாலோ ஆனால் கால்குலேஷன். ஓகே. ரெண்டுமே பார்த்து எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் க்ளீனாக பிரித்து பார்த்து ஃபஸ்ட் எடுத்தது 901 951 956 906. இதில் நாம் இந்த பேர் வந்து 863 864. ஓகே. இதில் பிசியில் 01 06 51 56 தனி. அது இல்லாமல் 63 64. ஓகே. லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட்டில் எதுனாலும் நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.